எளிய சமையல் குறிப்புகள். இப்போ நாம் கேஸுனால் ரொம்ப கவலைப்படுதோம். இந்த கேஸு மிச்சமாக செலவழிக்க என்ன செய்யலாம்? சின்ன பர்னரையே அதிகம் பயன்படுத்தலாம். பெரிய பர்னரை அக்கேஷ்னலாக பயன்படுத்தலாம். ரொம்ப தேவைப்பட்டதுகளுக்கு பயன்படுத்தலாம். அதோட சமையலுக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கேஸை ஆன் பண்ணணும். அப்போ டக்குன்னு நம்ம முடிச்சு விடலாம். அதோட பாத்திரத்தை மூடி வச்சு சமைக்கணும். அரிசி கொதித்த பின்ன நாம் காயெல்லாம் போட்டு செய்தோம்னா சீக்கிரம் ஆயிரும். மேக்ஸிமம் குக்கரை வச்சே செய்யலாம். குக்கரில் வச்ச காய் குழஞ்சி போகாமல் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வைங்க. காய் அப்படியே மொட்டாக இருக்கும். மிளகா வறுக்கும்போது உப்பு தூவிட்டு வருங்க. ஒத்த கமரல் வீட்டில் இருக்காது. அவ்வளோ நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு நீங்கள் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் ஒரே அளவில் 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் அரிசி, கெட்டி பெருங்காயம், கொத்தமல்லி, ஜீரகம் இதை மேல் பொடியாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். வரமிளகா கூட போட வேண்டாம். பருப்பு ஐட்டம் மாத்திரம் அரைச்சி நீங்கள் என்ன செய்யணும், சாம்பார் கொதிக்கும்போது கொஞ்சம் மோந்து தனியாக எடுத்து குழம்புக்கு தக்கன 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இந்த பருப்பு பொடி போட்டு கலந்து செய்தீங்கன்னா அதிகமான துவரம்பருப்பு அவிக்க வேண்டியதில்லை. அளவான துவரம்பருப்பே போதும். துவரம்பருப்பு மிச்சம் பண்ணலாம். இன்றைக்கி எல்லா செலவுகளுமே கூடி வருது இல்லையா? எல்லா விலைவாசியும் கூட இருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரி செய்யலாம். இந்த உப்புமாலெல்லாம் மிளகாய் போடும்போது உப்புமா, வெங்காயம், உப்பு, பெருங்காயம், இஞ்சி எல்லாத்தையுமே ஒரு சுற்று மிக்சியில் அடிச்சுட்டு தாளிச்சிங்கன்னா குழந்தைங்க வெளியே தூக்கி போடாது, அப்படியே சாப்பிட்ருவாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் உப்புமாக்கு போடுறத மிக்சியில் ஒரு சுற்று அடிச்சுட்டு கடுகுளுந்தம்பருப்பு தாளிக்கும் போது தாளிச்சிங்கன்னா குழந்தைங்க அதை பிரித்து எடுக்க முடியாது, அப்படியே சாப்பிட்ருவாங்க. வெங்காயம் சிறந்த ஆன்டிபயோட்டிக். உங்கள் குழந்தைகளுக்கு இருமல், சளி, தும்மல் எதுவுமே வராது. சமையலில் மேக்ஸிமம் நீங்கள் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்தலாம். ஹோல்சேல் கடையில் போய் நல்ல பெரிய பெரிய வெங்காயமாக புறக்கி எடுத்து ஈஸியாக உரிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் மெடிசினல் ஹெர்பு. அதில் மெடிக்கல் இது நிறைய இருக்குது. ஆன்டிபயோட்டிக், சளி வர்றதை நல்லா தடுக்குது. அதனால் அதுவும் இந்த மூச்சு தொந்தரவு உள்ளவங்க அடிக்கடி சின்ன வெங்காயத்தை சமையலில் சேர்த்திங்கன்னா அந்த தொந்தரவு உள்ளவங்களுக்கு உடனே குணம் கிடைக்கும். வெங்காயம் அக்காலத்தில் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் சளின்னா வெங்காயத்தை குழந்தைகளுக்கு என்ன செய்வாங்க, தேன் கலந்து கொடுப்பாங்க. வெங்காய சாறு எடுத்து அதில் தேன் கலந்து போட்டிடுவாங்க. சளி, நெஞ்சு சளியே இருக்காது. பெரியவங்க 1 அவுன்ஸ் வெங்காயச்சாறு அப்படியே குடிச்சிடுவாங்க. இப்போ கைப்பக்குவனாலே என்னான்னு மறந்துக்கிட்டு இருக்கிற காலமாக இருக்குது. அதனால் சமையலில் நீங்கள் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துங்க. வாரத்தில் 2-3 நாளாவது கீரை சாப்பிடுங்க. கீரைகளில் ராணி முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை நிறைய சேர்த்தா நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு தவிக்கிறாங்க. வாரத்தில் 3 நாள் முருங்கைக்கீரை சேர்த்தாங்க. முருங்கைப்பூவை பாலில் அவிச்சு வடிகட்டி குடித்தாங்கன்னா ஆண்களுக்கு தாது விருத்தி கிடைக்கும், குழந்தை செல்வமும் கிடைக்கும். பெண்கள் ஒரு 2 ஒற்றை செம்பருத்தி பூவை தினம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா குழந்தை கிடைக்கும். அந்த கர்ப்பத்தில் உள்ள சூதெல்லாம் எடுத்துரும். ஒற்றை செம்பருத்தி சிறந்தது ஒரு மெடிக்கல் குணம் உடையது. அதனால் அதை நீங்கள் தினம் 2 பூ குழந்தை வேணுங்கிறவங்க சமைச்சு இறக்கிடணும். அதே மாதிரி பாருங்கள், சங்கு புஷ்பம், ப்ளூ நிற சங்கு புஷ்பம் அவ்வளோ மெடிக்கேட்டடாக இருக்குது. அதை கொதிக்க வச்சு வடிகட்டி சர்க்கரை கலைஞ்சி குடித்தா நரம்பு தொந்தரவுலாம் தீரும்.
முருங்கைப்பூவை பாலில் வச்சு வடிகட்டி குடித்தாங்கன்னா தாது விருத்தி உண்டாகும். அகத்திப்பூவை நீங்கள் சமையல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வயிறு சுத்தமாகும். வாயில் புண்ணாக ரொம்ப வேதனைப்படுதீங்களா, மணத்தக்காளி கீரையை நல்லா சவைச்சி இறக்கிருங்க. 2 கீரை ஒரு 3 தடவை காலையில் மத்தியானம் நைட்டு 2 இலையாக கசக்க தான் செய்யும். அப்படியே சவைச்சி இறக்கி தண்ணி குடிச்சிருங்க. வாய் புண்ணும் குணமாயிரும், வயிற்று புண்ணும் குணமாயிரும். அடிக்கடி மணத்தக்காளி கீரை கிடைக்குதா, வாங்கி சமையல் செய்து சாப்பிட்டிங்கன்னா குடல் புண்கள் வாய் புண்கள்லாம் ஏற்படாது. உடம்புக்கு சிறந்த குளிர்ச்சியை தரக்கூடியது. இப்படி நம்ம சமையல்லையே நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கிடலாம். இந்த காய்கள்லாம் கொதிக்கும்போது காயை கழுவி போட்டிங்கன்னா எண்ணெய் செலவு கம்மியாகும். எண்ணெய் ஊற்றி வதக்கி செய்தீங்கன்னா எண்ணெய் ஜாஸ்தியாகும். எண்ணெய் தானே நெஞ்சில் அடைப்பை கொண்டு வருது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. அதை தலைன்னு கொதிக்கும்போது காயை கழுவி போடுங்க. காயும் சீக்கிரம் வெந்துடும், கேஸும் மிச்சம். உங்களுக்கு எண்ணெய் அதிகம் சேர்த்ததா இருக்காது. சமையலில் அதுபோல் உப்பை ஒரு அளவாக போட்டு பழகிட்டிங்கன்னா ப்ரெஷரே வராது. ஜப்பானியர்கள் உப்பே சேர்த்த மாட்டாங்க. உப்பு இல்லாமல் தான் சமையல் செய்வாங்களாம். அதனால் உப்பை அதிகம் சேர்த்தாதீங்க. ஒரு ருசிக்கு தகுந்தா போல் போடுங்க. நீங்கள் பொடியெல்லாம் அரைக்கும்போது இட்லி பொடி சாம்பார் பொடி எல்லாம் அரைக்கும்போது கருவேப்பிலையை 2 குத்து உங்கள் கைக்கு 2 குத்து போட்டு அரைச்சிட்டிங்கன்னா நம்ம உடலுக்கு வேண்டிய அயன் சத்து கிடைக்கும். அதனால் தவறாமல் நீங்கள் பொடிகள் ரசப்பொடி சாம்பார் பொடி புளிக்குழம்பு பொடி இட்லி பொடி அப்படி செய்திடலாம். அதோட அயன் சத்து கிடைக்க நீங்கள் எள்ளு பொடியும் சமையலில் சேர்த்தலாம். குழந்தைகளுக்கு எள்ளு இட்லி பொடி தயாரித்து கொடுத்தீங்கன்னா அயன் சத்து நல்லா கிடைக்கும். முடி ரொம்ப கொட்டுதா, 2 பேரிச்சம்பழத்தை காலையில் 2 சாயந்தரம் 2 சாப்பிடுங்க. முடி கொட்டுறது நிற்கும். அதோட நான் சொன்ன மாதிரி கீரையை வாரத்தில் 3 தடவை சேர்த்திங்கனாலும் முடி கட்டுறது குறையும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் நீங்கள் முகத்தை பளிச்சுன்னு வச்சுருக்கணும். அதுக்கு உதவுவது உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்குகிற ஃப்ரூட்ஸை முகத்தில் தேய்ச்சாலே போதும். வாழைப்பழம் வாங்குறீங்களா, ஒரு துண்டு அப்படியே மசித்து முகம் பூரா தேய்ச்சி கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் கழித்து கடலை மாவை தொட்டுக்கிட்டு முகத்தை அலசிட்டு பாருங்கள். முகம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். ஃப்ரூட்ஸுடைய தோலை தூரப்படாமல் அதை மிக்சியில் ஒரு அடித்து முகம் கழுத்து கை காலுக்கெல்லாம் தேய்ங்க. ப்ளீச் எடுத்தது போல் பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும். நீங்கள் பார்லருக்கே போக வேண்டாம். எல்லா ஃப்ரிட்ஜில் எல்லா திங்ஸையும் தனித்தனியாக ஒரு டப்பா போட்டு பழக்கமாக எடுத்து வச்சு இருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை ஒதுங்க வைக்கிறதும் எளிது, துடைக்கிறதும் எளிது. பால் பாக்கெட்டுனா அதுக்குன்னு ஒரு டப்பா, தயிர் பாக்கெட்டுக்குன்னு ஒரு டப்பா, காய்கறிகளுக்கு கீழே கூடையே இருக்கும். அது கண்ணுக்கு நமக்கு தெரிகிற மாதிரி பேக்குகளில் போட்டு வச்சுட்டிங்கன்னா போட்டு குழப்ப வேண்டாம். வாரத்தில் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கவாது ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ணி தொடச்சி வச்சிங்கன்னா கரண்ட்டு செலவும் ஆகாது, ஃப்ரிட்ஜும் சுத்தமாக இருக்கும். ஃப்ரிட்ஜை ஓப்பன் போது பளிச்சுன்னு திறக்காமல் நீங்கள் அதில் நின்றுக்கிட்டு அடப்பாக நின்றுக்கிட்டு திறந்து மூடினீங்கன்னா கரண்ட்டு அதிகம் ஆகாது. நீங்கள் இரவில் படுக்க போகும்போது அவன் லைட்டு எல்லா லைட்டுகளும் சிம்னி லைட்டு எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிருக்கான்னு பார்த்து ஆஃப் பண்ணிவிட்டு படுத்திங்கன்னா அதுலேயே உங்களுக்கு 2 யூனிட் மின்சாரம் குறையுது. இப்படி நம்ம சிக்கனம் தேவை எக்கணம்ங்கிறத உணர்ந்து நம்ம விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணி நடமாடினா நம்ம எவ்வளவோ சேவ் பண்ணலாம். இதுபோல் பயனுள்ள குறிப்புகளுக்கு ஜோதிட, ஆன்மீக, வீட்டு விஷயங்கள், பொது விஷயங்கள், அழகு குறிப்பு, சினிமா குறிப்புன்னு சுவையும் உள்ள ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
இப்போ வீடியோன்னு ஒரு குறிப்பு போட்டிருக்காங்க, அதை தட்டுனீங்கன்னா போதும், அவ்வளவு வீடியோஸும் வந்துடும். மீண்டும் இதுபோல் பயனுள்ள குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.